أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய 23வது வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழ்வும் வழிபாடும். நமது வாழ்க்கையில் இந்த வழிபாடுகள்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ இந்த வழிபாடுகள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காகத்தான், அல்லாஹ்வுக்காக கிடையாது. நம்ம தொழுகிறோன்னா அது நமக்காகத்தான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோன்னா அது நமக்காகத்தான் நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் தேவையற்றவன், அவன் சமதாக இருக்கிறான். அப்போ நம்ம தான் தேவை உள்ளவங்களாக இருக்கிறோம். இப்போ இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறதுக்கு நம்ம போராடணும். அதாவது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறதுக்கு நம்ம ஷைத்தான்ட்டேருந்து போராடணும். ஏன்னு கேட்டால் அவன் இதெல்லாம் ஈஸியான முறையில் நம்மளை செய்ய விட மாட்டான். இதில் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் யாருமே இது விதி விலக்க கிடையாது. ஷைத்தான் எல்லாருக்கிட்டேயும் அவனுடைய வேலையை காட்டுவான். ஆனால் நம்ம அந்த சில ஆயுதங்களை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணுன்னா அவன் நம்மக்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய சதித்திட்டங்கள்லாம் பலிக்காது. அப்போ இந்த ஆயுதம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த தொழுகை எடுத்துக்கோங்க. குரான்லேயும் தொழுகை பற்றி நிறையா வலியுறுத்தப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நிறையா தொழுகையை பற்றி போதனை செஞ்சுருக்காங்க. அதில் கூட அவங்களுடைய மரண தருவாயில் கூட அவங்க தொழுகையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு தான் அவங்க மரணிச்சாங்கன்னு பார்க்குறோம். இந்த மற்ற வணக்கங்களுக்கு கூட வழிபாடுகளுக்கு கூட சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நோன்பு நோற்க முடியாதவங்க வெவ்வேறு நாட்களில் நோன்பு நோற்றிருக்கலாம், அதை திருப்பி எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரியாக ஹஜ்ஜி எல்லாருக்கும் கடமை கிடையாது. அது அந்த பொருளாதார வசதி, உடல் வலிமை உள்ளவங்களுக்கு தான் கடமை. அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தொழுகையை பொறுத்தவரைலாம் அது ஒரு நோயாளியாக இருந்தால் கூட அவங்களுக்கு உட்காந்து தொழுகிறதுக்குள்ள சலுகை அல்லது படுத்துக்கிட்டு தொழுகிறதுக்குள்ள சலுகை, இப்படி எக்காரணத்தை கொண்டும் அந்த தொழுகையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு தொழுகையை பற்றி. ஆனால் நம்மலாம் இது மறுமையில் தானே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ நம்ம இந்த சொர்க்கம், நரகம் இதெல்லாம் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தானே. அதனால் இப்போ உடனே உள்ள எதுவாக இருந்தாலும் இப்போ உடனே கிடைக்கிற மாதிரியே உள்ள அந்த பரிசுக்கு தான் நம்ம போராடுறோம். அதில் தான் அதிகமான முறையில் நம்ம ஆர்வம் செலுத்துகிறோம். இப்போ இந்த உலகத்துலேயே நம்ம ஏதாச்சும் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆர்வம் செலுத்த தானே செய்வோம். அதில் எப்படியாச்சும் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், நமக்கு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் செய்வோம். எதுவுமே ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு கண்ணால் பார்க்குறோம், விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அதில் ஒரு ஆர்வம் வருது. இது எப்படியும் இது கிடைக்கிறதுக்கு அது இப்போ உடனே கிடைக்கிற ஒரு விஷயமா இல்லாததுனாலே என்னமோ தெரியல, நமக்கு இந்த தொழுகையில் ஒரு அலட்சியம். இப்போ இந்த உலகத்துலேயே நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதில் அலட்சியம் காட்ட மாட்டோம்ல. ஆனால் தொழுகை நமக்கு இம்மையில் நமக்கு கண்டிப்பாக வெற்றி. அது எப்படின்னு சொன்னால் சூரா அல் முஃமினூனில் 23வது அத்தியாயம் ஃபஸ்ட்டு வசனத்திலே பார்க்கலாம். கத் அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். இதில் அல்லாஹ் கடந்த காலத்தில் பேசுகிறான். கதுனா நிச்சயமாக அர்த்தம். அஃப்லஹ மாதியில் வந்திருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸு. இது கடந்த காலத்தை பேசுகிறது. இப்போ அல்லாஹ் ப்ரெசண்ட்டில் பேசுகிற மாதிரியா முதாரியில் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா யுஃப்லிஹோன்னு வந்திருக்கும். ஆனால் இது அஃப்லஹன்னு வந்திருக்கு. அப்போ அல்லாஹ் கன்ஃபார்மாக சொல்கிறான், மோமின்களுக்கு கண்டிப்பாக வெற்றி, அவங்களுக்கு தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி யாரால் பேச முடியும்? இந்த ரப்பை தவிர யாரால் இப்படி ஒரு விஷயத்தை அடித்து சொல்ல முடியும்? இப்போ இந்த உலகத்தில் பார்க்கலாம். இப்போ அந்த லாயர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கேஸ் ஒரு வழக்காடுறாங்க. அதில் நாளைக்கு தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நமக்கு தான் வெற்றி தான், நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு ஷூராக பாஸ்ட்டில் பேசுவாங்க. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், கவலையே தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் அது தோல்வியாக கூட முடியலாம், அது வெற்றியாகவும் முடியலாம், தோல்வியாகவும் முடியலாம் அவங்களுடைய அந்த சொல்லு. ஆனால் இங்கே எல்லாம் அடித்து பேசுகிறான், கதுங்கிறான். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர் வெற்றி பெற்று விட்டனர்.
ஆனால் அந்த வெற்றி வந்து வெறும் தொழுகையை மட்டும் பேசலை. இந்த வெற்றி வந்து எல்லா எல்லா விஷயத்தையும் தான். வெற்றி வந்து ஒரு மனிதனுக்கு பல விஷயத்தில் வரலாம். அது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, சமூகத்தில் சந்திக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு வந்து எல்லாமே ஒரு மோமினுக்கு எல்லாமே வெற்றி. அப்போ வந்து கரெக்டாக தொழுவுனா ஒரு மோமின் வந்து வெற்றி அடைவான். இந்த தொழுகை வந்து நமக்கு வந்து எப்படிலாம் வெற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தொழுகையில் வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து நமக்கு சில பண்புகள் தேவை. அந்த பண்பெல்லாம் இந்த தொழுகை பேசுது. அது நம்மளுக்கு எப்படி கற்றுத்தருதுன்னா, அந்நிசா சூறால 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. இது எல்லாருக்குமே தெரியும். தொழுகைங்கிறது வந்து நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தொழுகை நமக்கு வந்து இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டுங்கிறத வந்து நமக்கு கற்றுத்தருது. இப்போ ஒரு நாள் தொழுகையில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 5 வக்து தொழுவணும். இந்த 5 வக்து நேரத்தை தொழுவியும் நம்ம நைட்டு இரவு படுக்க போகும்போது சேர்த்து வச்சு தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியுமா? இல்லாட்டி காலையிலேயே நம்ம எல்லாத்தையும் தொழுதுருவோம். இந்த 5 நேரத்தையும் ஒரே டைமில் தொழுதுருவோம் அப்படின்னு ஒரு நேரத்தை நம்ம சூஸ் பண்ணி தொழுவ முடியுமானா தொழுவ முடியாது. ஏன்னு கேட்டால் இது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இது ஒரு ஃபஜர்னா இதுலேருந்து இது வரலன்னா நீ தொழுவணும். தொஹர்னா இந்த டைமில் தான் நீ தொழுவணும். அசர் அப்படித்தான். மஹரிபுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இஷாக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஒரே டைமில் நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தொழுகை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழுகையை வந்து நம்ம மாற்றிக்கிறோமே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்ன? நம்ம தொழுகைக்காண்டி நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து என்னென்னா தலைகீழ செஞ்சிட்ருக்கோம். இந்த தொழுகையை வந்து நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து முன்ன பின்ன தொழுகையை முன்ன பின்ன தொழுதுக்கிறோம். அது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தகுந்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்குன்னா, இப்போ வந்து ஒரு அலுவலகத்துக்கு வந்து வேலைக்கு போகிறோம். அங்கே வேலை தானே முக்கியம். அந்த வேலையை பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தொழுவுறோம். அல்லது ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போகிறோம். அங்கே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது பிறகு அப்புறம் சேர்த்து வச்சு தொழுவுறது. இந்த மாதிரி ஏதோ நம்மளுடைய வாழ்க்கைக்காக இந்த தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. தொழுகையோட டைமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம அந்த தொழுகைக்காக தான் நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே அந்த தொழுகையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஒரு குடும்பத்துடைய வெற்றி இதில் இருக்குது. ஒரு குடும்பத்துடைய வெற்றி நம்ம வந்து எப்படி அந்த நேரத்தை நம்ம செலவு செய்கிறோமோ அதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம், கணவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம், பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய நேரம், இப்போது இப்படி ஒன்று நம்ம அந்த நேரத்தை கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டோன்னா அது வந்து எல்லாமே பயனுள்ளதாக மாறிடும். இப்போ எதுவுமே எந்த டைமுமே நம்ம வேஸ்ட் ஆக்க மாட்டோம். இப்போ அதை நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்ம அதிகமான டைம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள இந்த நூற்றாண்டுடைய பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு எல்லாருக்குமே ஒரு தீங்கிழிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மொபைல் தான். இந்த வலைத்தளங்கள் இது மூலியமாக தான் நம்ம ரொம்ப இந்த டைமை வந்து தீய வழிகளில் செலவு பண்ணிட்டு போகிறத பார்க்குறோம். எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த மொபைலுக்காண்டி. ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம்பாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். சில பேருடைய வாழ்க்கை ஃபுல்லாக முழிச்சிட்ருக்க அத்தனை நேரமும் அந்த மொபைலில் தான் ஓடுது. இப்போ எது செஞ்சாலும் அதை தானே செய்கிறோம். ஒரு சமையலாக இருந்தால் கூட அதை பார்த்து தான் செய்கிறோம். ஓதுறதா இருந்தால் கூட அதில் தான் ஓதுறோம். குரான் எடுத்து வச்சு ஓதுறதில்ல, எல்லாமே அதில் தான். ஆன்லைன் கிளாஸு, மற்றபடி வந்து இந்த வலைத்தளம் எல்லாமே ஆலினால் அது தான் மொபைல் தான் நம்ம லைஃப் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டைமை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து நம்ம விரயம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம உதவு செய்கிறோம்ல, தொழுகைக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த உதவு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வந்து ஒரு டைம் உதவு செய்யலாம், 2 தடவை செய்யலாம், அல்லது 3 முறை செய்யலாம். உதவுங்கிறது நம்ம ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ஒரு கிராமவாசி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உதவு செய்கிற முறையை பற்றி கேட்கும்போது அவங்க அதை செஞ்சு காட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் உது செய்யும் முறையாகும். யார் இதை விட அதிகப்படுத்துகிறாரோ அவர் வரம்பு மீறி விட்டார், தீங்கிழைத்து விட்டார், அநீதம் செய்து விட்டார் என கூறினார்கள். இது அகமது நசையில் வரக்கூடிய செய்தி. அப்போ இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். யார் அதிகமாக செய்கிறாங்களோ,
இப்போ 3 தடவை விட்டு இப்போ 4 தடவை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அவருக்கு திருப்தி இல்ல. அவர் அதுக்கு மேலே செய்யணும்னு அவர் நினச்சா அவர் வரம்பு மீறிட்டாராம், தீங்கிழைத்துட்டாராம், அநீதம் செய்து விட்டாராம். இப்போ நம்ம நினைக்கலாம், இதில் நியாயம், இதில் என்ன அநியாயம் இருக்குது, இது வந்து அவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒருத்தர் அங்கே போய் தண்ணி எடுத்து அவர் அங்கே உதவி செஞ்சால் இப்போனா தண்ணி தீர்ந்தா போயிட போதும், இப்போ தண்ணி அடுத்தவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு போகுது. அப்போது என்ன தான் விஷயம், அந்தளவுக்கு அநீதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடக்குது, இந்த தண்ணியும் தீர்ந்து போக போகிறது கிடையாது, அடுத்தவங்களுக்கு கிடைக்காமலும் இருக்க போகிறது கிடையாது, அங்கே நிறையா இருக்குது. அப்போ என்னன்னா இங்கேயும் வந்து ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ இவர் வந்து உதவி செஞ்சுட்டே உட்காந்துருந்தாருன்னா இதில் வந்து அவருடைய நேரம் வீணாகுது. அவர் அவசியம் இல்லாமல் அவருடைய நேரத்தை வந்து இந்த உதவி செய்கிறதுல செலவு செஞ்சிட்ருக்காரு. அப்போ யார் வந்து இந்த நேரத்தை வீணாக்குறாங்களோ அவங்க அநியாயக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பார்க்குறோம் நம்ம நேரத்தெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த செல்ஃபோன் தான் நம்மளுடைய அத்தனை நேரத்தையும் எடுத்துக்குது. அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஃபேஸ்புக் எடுத்துங்க, ஃபேஸ்புக்கில் என்ன செய்தி, எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட்டாக இருக்கலாம், நமக்கு அன்றாட செய்திகள் வந்துடும், நமக்கு எல்லா செய்தியும் வந்துடும், இது மூலிமா தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோண்டு. அப்போ உள்ள காலத்தில் தான் இது மூலிமா நம்ம எல்லாம் தெரிஞ்சிகிட்டு இருந்தோம். அப்போ உள்ள காலகட்டத்தில் நியூஸ் கேட்போம், ரேடியோவில் கேட்போம், அல்லது வந்து டிவியில் கேட்போம், அதை பார்ப்போம், அது மூலிமா எல்லா செய்தியுமே வரும். இப்போ தான் இந்த ஃபேஸ்புக்கு இல்லை இந்த கண்டுபிடிப்புலாம் வந்தது பிறகு தான் இது நம்மளோட நேரத்தை அத்தனையும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் பார்த்தா கூட பரவாயில்ல, அந்த நியூஸ் மட்டும் நம்ம அதோட நம்ம நிற்போம், அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே வரோம். வேறு ஏதாச்சும் தேவையில்லாத செய்திகள்லாம் வரும், ஒரு காமெடி வரும், காமெடி தானேன்னு போவோம், கடைசியில் அது எங்கேயோ போய் விட்டுரும், இப்படியே ஷேத்தான் வந்து போந்துடுவோம். அதுலேயே நம்ம திருப்தி அடைவோமா? அடைய மாட்டோம். இப்போ ஒரு புக் எடுக்கிறோம், ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அந்த புக் எடுத்து படிக்கும் போது நமக்கு அந்த கதையோடைய அந்த சுவாரஸ்யம், அல்லது வந்து ஏதோ ஒரு செய்தியை படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிது. இப்படியே படிச்சுட்டு போகும்போது நமக்கு ஏதோ ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த படித்து முடிச்சது பிறகு. ஆனால் அந்த ஒரு ஃபீலிங் கூட இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது இருக்க மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் எதுவுமே ஒரு திருப்தியாக இல்லையா, ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து இந்த மொபைலில் கிடைக்காது. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஆட்டி படைக்குதுன்னா, நமக்கு எதுலேயுமே ஒரு சிந்தனை, ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்குது. ஞாபக மறதி அதிகமாகுது. இதிலேயே நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியே நமக்கு எதுவுமே ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்குது. அப்போ இது இல்லைன்னா நம்மளால் உலக நியூஸ்லாம் தெரிஞ்சிக்க முடியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு பிரதமர் இறந்து போயிட்டார், இப்போ இந்திய பிரதமர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம். இந்த செய்தி உலகம் ஃபுல்லாக போயிடாது, ஒரு செத்த நேரத்தில் பாஸ் ஆகி இந்த மாதிரி போயிட்டாராம், பிரதமர் இறந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி எல்லாருக்காதுக்கும் வரதான் போகுது. அது முக்கிய செய்தியாக இருந்தால் எப்படியும் நமக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ நமக்கு முக்கியமில்லாத செய்தி நமக்கு தேவையில்லை, முக்கியமான செய்தி எப்படியும் நமக்கு வந்து கிடச்சிடும். இந்த ஃபேஸ்புக் மூலிமா தான் கிடைக்கணுமா? கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது அப்டேட் ஆகிறதுக்கு நமக்கு முக்கியம்ண்டு. கிடையாது. இதில் நன்மையை விட தீமைகள் தான் மலிஞ்சு கிடக்குது. இப்போ இந்த சோஷியல் மீடியானால இன்னும் எவ்வளோ பிரச்சனைன்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பப்ளிசிட்டி வருது. நம்ம ஒன்று பார்ப்போம், ஒரு ஹதீஸ் தான் பார்ப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பார்ப்போம். அந்த நியூஸ் பார்க்குறதுனால மற்ற அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது தமிழ் நியூஸ்லாம் வரும். திடீர்னு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி, அது பார்த்திங்கன்னா ஆபாசமான புகைப்படங்கள்லாம் வரும். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் கடந்து போகிறோம். டிலீட் பண்ணுவோம் திருப்பி வரும், டிலீட் பண்ணுவோம் திருப்பி வரும். என்னத்தை தான் டிலீட் பண்ணணும், அது திருப்பி அது நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்? நமக்கு இந்த தொழுகை பக்கம் நம்ம போனால், அந்த தொழுகையில் நம்ம வந்து நெருங்கணும்னு சொன்னால், நமக்கு இந்த கெட்ட செயல்கள் பக்கம்லாம் நம்ம போகவே மாட்டோம். இதெல்லாம் வந்து 29வது அத்தியாயத்தில் அன்கபூத் அத்தியாயத்தில் 45வது வசனமாக சொல்கிறோம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். தொழுகை வந்து வெட்கக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கும், தீமையை விட்டு தடுக்கும். இது கேரண்டி. இப்போ நம்ம தொழுகை கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு உறுத்தம். இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போகுது, செத்த நேரம் நம்ம கண் அந்த பக்கம் போகுது, அப்போ வந்து நமக்கு அது உறுத்தம். நமக்கு வந்து வேணாம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அதை விட்டு வெளியே ஆகக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவே நமக்கு தேவையில்லை, இதில் தான் நமக்கு எல்லாமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலையோ,
இப்போ ஒருத்தவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுது. நம்மள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஃபேஸ்புக்குள்ள பூந்தா ஹதீஸ் தான் கேட்போம். வேறு எது பக்கமும் போமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா வந்து அவங்க வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஃபேஸ்புக் நான் பல மாதிரியான சோஷியல் மீடியாவெல்லாம் வச்சு எதை வேணாலும் வச்சு அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா யாருக்கு வந்து அந்த பயன்பாடு வந்து அது தீமையா அமையுமோ, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையோ, அவங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது அப்படியே ஒரு சினிமா செய்தி வருது. அதில மூழ்கி போய் அப்புறம் அது ஏதாச்சும் ஒண்ணு போய் இப்போ ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்மள எங்கேயாச்சும் போய் தள்ளி விட்டுரும். அதனால அதெல்லாம் கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது வேணாம், நமக்கு வந்து இத கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியும் ஷைத்தான் நம்மள இழுத்துட்டு போயிறான்னு நெனச்சா, இத விட்டு வெளியாவுறது தான் நமக்கு சிறந்த வழியா இருக்கும். அப்போ நம்ம தொழுகை சரியா இருந்துச்சுன்னா, நமக்கு இதெல்லாம் உறுத்தும். நமக்கு வந்து இந்த இப்போ ஒரு பொய் சொல்கிறோம். ஒரு பொய் சாதாரணமா நெறைய பேர் சொல்லத்தான் செய்றாங்க. ஆனா வந்து அந்த தொழுகையில கரெக்ட்டா இருக்கக்கூடியவனுக்கு, இது பெரிய ஒரு பாவமா தெரியும். இந்த பொய் சொல்றோமே, இந்த பொய் சொல்றதுனால நம்ம அந்த நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பொய் சொல்லிடுவான். அன்னைக்கு நைட்டு போய் தூங்க போனா, தூக்கம் வராது. போட்டு மனசு மனசு உறுத்தும். தூக்கம் போயிடும். ஒரு நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த தொழுகை வந்து நமக்கு அவ்வளோ நன்மை இருக்கு அந்த தொழுகையில. அப்ப நம்ம தான் இப்ப தொழுவ தானே செய்றோம். அப்ப அது அடுத்த கேள்வி வரும். இப்ப இந்த மாதிரி நம்மலாம் தொழுவாமல இருக்கிறோம். அப்ப நமக்கும் தானே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தொழுகை எப்படி இருக்குதுன்னு நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம தொழுகையில 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு செயல் சம்மந்தப்பட்டது. இன்னொன்னு உயிர் சம்மந்தப்பட்டது. செயல்னா என்ன? இப்ப நம்ம ருக்கு செய்றோம், சஜிதா செய்றோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய உறுப்புகள்லாம் அசையுது. இது வந்து நம்ம செயல் செய்றோம். இதுல இன்னொரு விஷயம் வந்து உயிரு. அந்த தொழுகைக்கு உயிர் இருக்குதா? நம்ம அதுக்கு உயிர் குடுக்குறோமா? தொழுகைக்கு உயிர் இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆவுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆவுனுச்சுன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு கை கால்ல மிஸ்டேக் அவருக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஏதோ ஒரு கைய எடுத்துன்னு, கால் எடுத்துன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க டாக்டர். அப்ப அவர காப்பாத்தணும்னா இதான் வழி. வேற வழி இல்லன்னு சொன்னா என்ன செய்வோம்? நம்ம உயிர காப்பாத்துவோமா? இல்ல உறுப்ப காப்பாத்துவோமா? இல்ல இந்த கை வேணும், கால் வேணும்னு போராடிட்டு இருப்போம். அவர் உயிர் தான் நமக்கு முக்கியம். அவர் உயிர காப்பாத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி தான் தொழுகைக்கு வந்து நம்மளுடைய உடல்ல உள்ள உறுப்புகள் முக்கியம் தான். அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை விட அது உயிர் இல்லைன்னா, அந்த தொழுகைக்கு நம்ம உயிர் குடுத்து தொழுவலன்னா, அப்ப வந்து அந்த உறுப்புகள் அசைஞ்சு ஒரு ஒரு புண்ணியமும் இல்ல. பொதுவா எத்தனை வகுப்புகளோ நம்ம போறோம். ஏதேதோ வகுப்புகள் போறோம். தொழுகை சம்மந்தமா வந்து வகுப்புகள்லாம் எடுக்குறாங்க. அப்ப வந்து எப்படி எப்படி தொழுவணும்? தொழுகையில என்ன சொல்லணும்? எப்படி ருக்கு செய்யணும்? எப்படி சஜிதா செய்யணும்? இதெல்லாம் இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் நெறைய இருக்குது. ஆனா வந்து நம்ம தொழுகைக்கு அந்த கான்சன்ட்ரேட்டா அந்த உயிர் கொடுத்து தொழுற மாதிரியா அந்த மாரி பயிற்சிகள் கொடுக்கப்படுதுன்னா, அதெல்லாம் ரொம்ப அரிதா தான் இருக்குது. இப்போ தொழுதுட்டு வந்து நம்ம எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ தொழுவுறோம். தொழுது முடிச்சுட்டு வந்து, "அப்பா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நல்லா நல்ல விதமா நான் தொழுதுட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட்டா தொழுதுட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்றோம். அதிகமா நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றோம்? தொழுகையில நம்மளுக்கு ஒரு கவனம் வரமாட்டேங்குது. தொழுதுட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய கவனம் சிதறுது. பல நெனப்பு வருது. அப்பங்க தான் மறந்து போனதுலாம் ஞாபகத்துல வருது. இப்படி தானே எல்லாருமே சொல்றோம். யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாரி நான் தொழுவும்போது எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் தானே. ஆனால் அந்த தொழுகைக்கு நம்ம உயிர் கொடுத்து தொழுதா அந்த உயிர் எங்கே எப்படி அந்த உயிர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதைப்படி நம்ம தொழுதோன்னா கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம தொழுகையில் யாரை சந்திக்க போகிறோம்? அல்லாஹ் தானே சந்திக்க போகிறோம். அப்போ இந்த தொழுகைங்கிறது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள ஒரு சந்திப்பு. அல்லாஹ்ட்ட நம்ம உரையாடுறோம். அப்போ வந்து அப்போ அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கிற அந்த ஃபீலிங்கோட நம்ம தொழுதோம்னா, நம்ம வந்து அந்த உயிர் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு சளி வருது. சளி வந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து நேரா துப்புவோமா? நம்ம எப்படி நிற்கிறோமோ தொழுகைக்கு தக்பீர் கட்டி, அத பார்த்து நம்ம துப்ப மாட்டோம். ஏன்னு கேட்டா, நம்ம வந்து அல்லாஹ் வந்து நமக்கு முன்னாடி நிற்கிறான். அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நம்ம தொழுவும்போது, நம்ம எப்படி அப்படி துப்புவோம்? அந்த மாரி செய்யக்கூடாதுன்னு நமக்கு தடை இருக்கு. நம்மலாம் வந்து அந்த அல்லாஹ்வ பார்க்க போறோங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸோட போய் தொழுவ போயிருந்தோம்னா, போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த தொழுவ வந்து ஒரு பாரமாவே இருக்காது. இப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம தொழுதுட்டு வந்தது பிறகு, நம்ம வந்து ஒரு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு பாரமா இருக்க மாரி இருக்கு அந்த தொழுவ. அப்படியே ஒரு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த கடமை முடிக்கிறதுக்காண்டியே நம்ம போய் தொழுவ போணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையும், நம்ம தொழுகை ஒண்ணுமே இல்லன்னு சொல்லலாம்.
இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம சூரா முஸம்மில் எடுத்து பார்ப்போம். அதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار. முஹம்மதே, நீரும் உம்முடன் உள்ள ஒரு தொகையினரும் இரவில் மூன்றில் இரு பகுதிக்கு நெருக்கமாகவும் இரவில் பாதியும் இரவில் மூன்றில் ஒரு பகுதியும் நின்று வணங்குகின்றீர்கள் என்பதை உமது இறைவன் அறிவான். இது வந்து சூரா முஸம்மில்ல 20வது வசனமாக வருது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி மட்டும் பேசலை, அவங்க கூட உள்ள சில சஹாபாக்களை பற்றியும் பேசுது. நீரும் உம்முடன் உள்ள ஒரு தொகையினரும் இரவில் வந்து அவங்களுடைய இரவு தொழுகை பற்றி தான் வருது. இப்போ வந்து இரவு வந்து ஒரு 10 மணி நேரம் வச்சுப்போம். எந்த அளவுக்கு தொழுகிறது எல்லாம் சொல்கிறான், 3ல் ஒரு பாதி. இப்போ 10 மணி நேரம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகுது. 3ல் 2 பாதி, அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகுது. பாதி இரவுனா 10 மணி நேரத்தில் பாதி வந்து 5 மணி நேரம் கிட்ட வருதா? அப்போ எந்த அளவுக்கு தொழுதுருக்காங்க? 3 மணி நேரம், 6 மணி நேரம் கிட்ட, 5 மணி நேரம். இந்த நெருக்கத்தில் வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த சில சஹாபாக்களும் ஒரு சிறு தொகையினர்னு போட்டிருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய தொழுகைலாம் எந்த அளவுக்கு நீளமாக இருந்திருக்குது பாருங்கள். இது சும்மா ஒரு 10 மணி நேரம் நம்ம ஒரு ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறோம். இப்போ நம்ம தொழுகை வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இருக்குமா? இந்த 5 வக்து தொழுவியும் அதிகப்படியாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ வச்சுப்போமே. இது வந்து மொத்த தொழுவிக்கும் நம்ம சொல்கிறது. அப்போ நம்மளுடைய இரவு தொழுகையில் நம்ம என்ன சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கால் வீங்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொழுவாங்கன்னு அவங்க மனைவியே சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ்லாம் இருக்குது. அது ஏன் அப்படி நீங்கள் தொழுகிறீங்க? நீங்கள் தான் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்களாச்சே, நீங்கள் இப்படி தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்கக்கூடாதா? இப்போ இதெல்லாம் இவங்களால ஏன் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் அந்த தொழுகைக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து தொழுதுனால அவங்களுக்கு வந்து நேரம் போகிறதே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ அந்த தொழுகையை அவ்வளோ ரசித்து அவ்வளோ இன்பமாக தொழுதுருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பாரமாக தெரியல. நம்மளாம் அடுத்த வேலைக்கு போகணுமே, இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இந்த தொழுகையை முடிச்சுட்டு போகணுமே அப்படின்னு நினைக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு பாரமாக தெரியுது. இது வந்து குரான் சொல்லக்கூடிய செய்தி, இது ஹதீஸில் உள்ள செய்தி கிடையாது. இது வந்து குரான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ நேரம் அவங்க இரவில் தொழுவாங்கங்கிறது இது குரானில் உள்ள செய்தி. இப்போ ஒரு ஹதீஸாக இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஹதீஸை வந்து இது சஹீஹான ஹதீஸ் இல்லையோ அப்படின்னு விவாதிக்கலாம். இது ஹதீஸில் உள்ள செய்தி கிடையாது, இது குரானில் உள்ளது. அதனால் கண்டிப்பாக இது நம்பியே தான் ஆகணும். இப்போ யாருக்கெல்லாம் இந்த தொழுவை வந்து பாரமாக இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 45வது வசனத்தை பார்த்தா தெரியும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி தேடுங்கள், பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். அப்போ இதில் விடை கிடைக்குது நம்மளுக்கு. யாருக்கு வந்து இந்த தொழுகை வந்து பாரமாக இருக்காதுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதாவது வந்து யார் பணிவுடன் வந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு பாரமாக இருக்காது. அப்போ வந்து இந்த ஹுஷுங்கிறது வந்து பணிவு, ஹாஷிஐன்ங்கிறது பணிவுடையோர். அப்போ இந்த ஹுஷு வந்துருச்சுன்னா இதான் அந்த இந்த உயிரை பற்றி சொன்னோம்ல, தொழுகைக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஹுஷுவோடு தொழுதா நம்மளுடைய தொழுகை வந்து நமக்கு பாரமாகவே தெரியாது. இது எப்படி நம்ம விளக்கி ஒருத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த ஹுஷுங்கிறத வந்து ஒருத்தவங்களுக்கு அது எப்படி, அந்த உயிர் எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அது சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது அவங்களாம் உணரத்தான் முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ வெளியூரில் ஒரு சகோதரர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் வந்து நமக்கு ஃபோன் அடித்து ஒரு ஸ்வீட்டை பற்றி கேட்குறாரு. நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் அமைச்சு, இது வந்து எப்படி இருக்கும், எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்களே, ஏதோ ஒன்று அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு ஒரு ஸ்வீட்டை பற்றி. நமக்கு தெரிஞ்ச செய்தியை நம்மளும் சொல்கிறோம். அந்த ஸ்வீட் வந்து இது போட்டு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து நமக்கு தெரிஞ்சது அது இந்த ஊரில் செய்கிறது, அது ஃபேமஸ்ஸு, இப்படி அதை அவர் செய்வார் போகிற ஏதோ அது சம்மந்தமாக நமக்கு என்னென்ன தெரியுமோ அது அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறோம்.
ஆனால் இது அத்தனையும் சொன்னது பிறகும் அந்த ஸ்வீட் எப்படி இருக்குங்கிறத அவரால் அதை ருசிக்க முடியுமா? அந்த சுவையை அவரால் உணர முடியுமா? அவர் வந்து அந்த சுவையை உணரணுன்னு சொன்னால் அந்த ஸ்வீட்டை எடுத்து அவர் வாயில் வச்சு பார்த்து அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அவர் அந்த சுவை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம சொல்கிறத வச்சுட்டு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து அந்த அந்த ருசியை அறிய முடியாது. இப்போ அதே போல் தான் அந்த தொழுகையில் வந்து அந்த ஹுஷுவோட தொழுகணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹுஷுவோட தொழுகிறது வந்து அது அவங்களாம் அதை செய்யணுமே தவிர நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை விலைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஹுஷுங்கிறது என்னங்கிறது கரெக்டாக நம்ம விலைக்கு சொல்ல முடியாது. இப்போ தொழுகை போகும்போது நம்ம அந்த பணியோடு போய் நின்றோன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம தக்பீர் கட்டி தொழுகை போகிறதுக்கு நம்ம எல்லாம் அந்த முழு கவனத்தோடு வந்து நிற்கும் போது நம்ம எந்த நினப்பில் வந்து நிற்கணும்னா, நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம், நம்மளை படித்த ரப்பு, அவன்கிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது, நம்மளை பற்றி உள்ள அத்தனை அந்தரங்க விஷயங்கள்லாம் அறிஞ்சவன் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நிற்கும் போது நமக்கு ஒரு விதமான அந்த பயம் வரும். இது தான் அந்த ஹுஷு, அந்த பயம், பணிவு இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஹுஷு. அப்போ வந்து நம்ம ஆரம்ப கிளாஸில் கூட பார்த்தோம், அல் ஹஷ்ர் சூரால 59வது அத்தியாயத்தில் 21வது வசனமாக பார்த்தோம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். ஹாஷியாங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கு. இதான் அந்த ஹுஷுங்கிற வார்த்தை தான். இதுவும் இங்கேயும் அந்த பணிவு தான் வந்திருக்கு அந்த மொழிபெயர்ப்பில். இந்த வார்த்தை வந்து இன்னொரு சூரா தோஹா 20வது அத்தியாயம் 108வது வசனத்தில் கூட இதே வார்த்தை இடம்பெறுது. وَخَشَعَتِ الْأَصْوَاتُ لِلرَّحْمَنِ فَلَا تَسْمَعُ إِلَّا هَمْسًا. அளவற்ற அருளாளனிடம் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். இங்கே வந்து ஒடுங்கிவிடும்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது இங்கேயும் அந்த பணிவு தான், இந்த இடத்துல அந்த பணிவு தான் அந்த அர்த்தமாக வருது. இப்போ மறுமை நாளில் ஒரு சத்தமும் கேட்காது. ரப்புல் ஆலமீன் முன்னாடி எல்லா சத்தமும் ஒடுங்கிவிடும். ஒன்றுமே கேட்காது. அவனுடைய அதிகாரம் மட்டும்தான் அன்னைக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்ம ஒழுங்காக தொழுது ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சால் தான் நாளைக்கு மறுமையில் அந்த வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். இப்போ மறுமையில் யாருக்கெல்லாம் சஜிதா செய்ய முடியும்? சூரா அல் கலமில் கூட பார்க்கலாம். 68வது அத்தியாயம் 42வது வசனத்தில் يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون. கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது. அதாவது யாருக்கு இயலாது? யார் வந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வந்து வணங்காமல் அவனுக்கு சஜிதா செய்யாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு மறுமையில் செய்ய முடியாது. அப்போ இந்த உலகத்துலேயே நம்ம வந்து இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். இந்த உலகத்தில் எல்லாம் ஒழுங்காக செஞ்சால் தான் மறுமையிலேயே நம்மளுக்கு செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா மாற்றணும். நம்ம சின்ன வயசுலேயே நம்மளுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதே நம்மளுக்கு பழகி போயிருக்கோம். அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றி நம்ம வந்து உளப்பூர்வமாக அந்த தொழுகையை கொண்டுட்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்ம வந்து இந்த தொழுகையில் வந்து நன்மை பெறக்கூடிய மக்களாக மாறணும். அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம சில ப்ராக்டிஸ் நம்மளே எடுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த உதவி செஞ்சுட்டு வந்து நம்ம வந்து இந்த முசல்லால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கே முன்னாடியே வந்து அந்த தொழுகை பாயில் வந்து நம்ம அமர்ந்து நம்ம வந்து யோசிக்கணும். எதை பற்றி யோசிக்கணும்? நம்ம மரணத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ நம்ம மரணிச்சிட்டா அது அப்படியே அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம அப்படியே கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம மரணிச்சா என்ன, எல்லாம் நம்மளை சுற்றியில் உள்ளவங்கள்லாம் வந்து நம்ம போயிட்டோமேன்னு நினச்சி கவலையாக அழுவாங்க. அந்த வீடே எப்படி இருக்கும்? அந்த வீட்டை நம்ம அப்படின்னு நினச்சி பாருங்கள். நம்ம போயிட்டோன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வேதனை தானே. ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தாருக்கு ரொம்ப அது பெரிய சோதனை தான். அப்போ எல்லாம் அந்த சோதனையை தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாம் அதை சுற்றி அந்த ஜனாதாவை சுற்றி நம்மளை அப்படி தானே கூப்பிடுவாங்க. நம்ம இறந்துட்டோன்னா நம்ம பேர் சொல்லிலாம் கூப்பிட போகிறதில்ல, ஜனாதான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். நம்ம இறந்து போயிட்டா நம்மளை எல்லோரும் எப்படி என்ன செய்வாங்க, அந்த அப்படியே ஒரு கற்பனைக்கு கொண்டு வந்து எல்லாம் சுற்றிலாம் இருப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க, கஃனிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து எல்லாம் பார்வையெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கு பிறகு
அது வந்து தூக்குற டைம் வந்தது பிறகு அதை தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு போவாங்க. அதை முன்னாடி வச்சு அதுக்கு நமக்கு முன்னாடி வந்து தொழுகை நடத்தப்படும். அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த குழியில் அடக்கம் பண்ணி மண்ணை தூக்கி நம்ம மேலே போட்டு இதெல்லாம் நினைப்புக்கு அப்படியே கொண்டுட்டு வந்து இதை அப்படியே நம்ம யோசனை பண்ணி அந்த அந்த காட்சியெலாம் நம்ம கண்ணுக்கு வரணும். வந்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோன்னா எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து நமக்காக தொழுவை நடத்தி நமக்காக அந்த தாழ்ந்து துவா செஞ்சு இதெல்லாம் நம்ம நினச்சாலே அந்த ஒரு டைமும் அந்த தொழுவைக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஜனாசா அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்மளை அறியாமல் வந்து அப்படியே கண்ணுலேன்னு அப்படியே அழுகையாக பொங்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அதோட அந்த ஒரு ஃபீலிங்கோடு அப்படியே எழுந்திரிச்சு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினா நம்மளால் கொஞ்சம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த தொழுகையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமாக தொழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம செய்ய ஷைத்தான் இன்னும் நம்மக்கிட்ட வருவான் தான். யார் வந்து ஒழுங்காக செய்யணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கக்கிட்ட தான் அதிகமாக ஷைத்தான் விளையாடுவான். அதெல்லாம் நம்ம தாண்டி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷைத்தான் வர போதெல்லாம் நம்ம சுதாரித்து இதே நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த தொழுகையும் உயிருள்ள தொழுகையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் வந்து சிராத்துல் முஸ்தகீமில் வந்து ஒரு வழி வந்து இந்த தொழுகை வந்து சிராத்துல் முஸ்தகீம். இந்த சிராத்துல் முஸ்தகீம் அதாவது நேரான வழியில் தான் வந்து உன்னுடைய அடியாரை நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் வந்து சவால் விட்டுட்டு வந்திருக்கான் அல்லாஹ் கிட்ட. அப்போ இந்த தொழுகையில் தான் வந்து நம்மளை ரொம்ப தொல்லை கொடுப்பான். ஏன்னு கேட்டால் நம்ம மற்ற செயல்களில் ஷைத்தானை பற்றி சொல்லப்படும் போது அவனுடைய பெயர் குறிப்பிட்ட எந்த ஒரு செயலையுமே சொல்லலை. ஒரு ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் என்னென்னா கணவன் மனைவியை பிரிக்கிறது. அதுக்கு கூட வந்து எந்த ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் சொல்லி குறிப்பிடப்படலை. ஆனால் தொழுகைக்கு மட்டும் அந்த ஷைத்தானுடைய பேர் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஹின்ஸப்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அவனை விரட்டுறதுக்கு பார்க்கணும். அப்போ இந்த முத்தகீன்களுடைய பண்பில் வந்து 2வது அம்சமாக இந்த தொழுகை இருக்குது. ஃபஸ்ட் அம்சம் என்ன? முத்தகீன்களுடைய ஃபஸ்ட்டு அம்சம் ஈமானுல் கைப், அதாவது மறைவானவற்றை நம்புறது. 2வது வந்து இகாமத்து ஸொலா. சூரா பக்கராலே நம்ம பார்த்தோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. எப்படி அஞ்சுவோருக்கு? அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த மறைவானவற்றை நம்புவார்கள்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு 2வது உடனே பேசக்கூடியது தொழுகையை நிலைநாட்டுவார்கள்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தொழுகையை வந்து நிலைநாட்டக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொழுகை வந்து உயிருள்ள தொழுகையாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.